ஒரு கம்பெனிக்கு யூனிக்கான ஒரு விஷயம் தான் லோகோ. நிறைய கம்பெனியோட நேமை கூறும்போது எங்களோட ஞாபகத்தில் வர்றது அந்த கம்பெனியோட லோகோ தான் இல்லையா. அப்போ அந்த லோகோவுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது இல்லையா. இதனால தான் இந்த லோகோவை ஒரு சிறந்த முறையில் செய்கிறது ஒரு கம்பெனிக்கு தேவையானது. லோகோ டிசைன் பண்ணுற நேரம் அதனால தான் நிறைய காசு எடுத்து லோகோ டிசைன் பண்ணலாம். ரைட், ஈவன் ஃப்ரீலான்ஸரில் கூட ஃப்ரீலான்சர் சம்மந்தமாக இந்த சேனல்லையும் கூட இருக்கும். ஃப்ரீலான்சிங்காக செய்யலாம் லோகோ டிசைனிங். ரைட், இந்த லோகோ என்னும் போது முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் 2 விடயங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகோஸ் இருக்குது, காம்ப்ளிகேட்டடான லோகோஸ் இருக்குது. என்றாலும் சிம்பிளான மனதில் பதியக்கூடிய லோகோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதில் முதலாவது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஐடியாஸ் எங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஐடியாஸ் இருந்தேன்னு சொன்னால் எவ்வாறு அந்த லோகோ செய்கிறதுக்குரிய ஐடியாஸ் சரியாக இருந்தால் லோகோ யூஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஓகே, அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கணுமென்று இல்லை, சிம்பிளாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு எழுத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டாலும் ஒரு லோகோன்னு சொல்லலாம். அதுக்கு மேலால் அதோட கலர்ஸை மாற்றி ஸோ இவ்வாறு லோகோவை எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் அந்த லோகோட கலர். அந்த லோகோட கலர் எந்த வகையான ஃபீல்டை நாங்கள் தெரிவு செய்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக அந்த கலரை நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ப்ரௌனுக்கு கிட்ட உள்ள கலர்ஸ் ப்ரௌன் இருக்கலாம் அல்லது எல்லோ கலராக இருக்கலாம். ஓகே, இந்த கலர்ஸில் சில அர்த்தங்களும் இருக்குது. ஸோ அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி சில கம்பெனிகளில் அந்த கலரை யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிகளில் லோகோ பாருங்கள் 4 கலர்ஸ் இருக்கும். சில கம்பெனிகளில் 2 கலர்ஸ் இருக்கும். இவ்வாறு தான் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணினா அது இன்னும் வேல்யூவை தரும். ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ 3 வகையான லோகோன்றதை பார்க்கலாம். ஸோ முதலாவது இந்த 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 பேக்கரின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி நேமாக வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுக்கு எவ்வாறான லோகோவை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி அது முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கலாம். எங்களோட ஐடியாவும் கலர்ஸும் அதோடு சேர்ந்து செய்யக்கூடிய விடயங்களும் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடிய லோகோ இந்த பேரில் வராது. என்றாலும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி சொல்ல பார்க்குறேன். பட் இதில் ஃபஸ்ட்டில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே, இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் இந்த இடத்த கிளிக் பண்ணினா இந்த கேரக்டர்ஸை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது முதலாவது விடயம். ரைட், ரெண்டாவது இதோட என்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த பென் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஷிஃப்டோடு இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். ரைட், அடுத்தது இந்த இந்த இடம் ஒயிட்டாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரோக்கை பிளாக்காக மாற்றிக்கொள்ளும். இந்த இடத்துல கிளிக் பண்ணினா சரி. இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸோ இவ்வாறு ட்ராக் பண்ணினால் இவ்வாறான வட்டம் போன்ற அமைப்பில் வரும். ரைட், அப்போ இதை இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான கலரை, உதாரணத்துக்கு பேக்கரி ஐட்டம் பொதுவாக ப்ரௌன் கலரில் வந்தால் நன்றாக இருக்கும். ஸோ இவ்வாறான கலரை கொடுக்கலாம். இது இல்லாமக்க செய்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி இது இல்லாமக்கி கொள்ளலாம். ரைட், ஸோ இவ்வாறு இந்த இடத்துல பேக்கரிக்கு தேவையான இவ்வாறான ஒரு அமைப்பை இந்த இடத்துல எங்களுக்கு ஷிஃப்ட் மூலமாக அந்த கிளிக் பண்ணும்போது அதோட ஷேப் மாறாது. ரைட், இது இந்த முதலாவது விடயம். அடுத்தது இதுக்கு ஆட் பண்ணக்கூடிய இந்த பென் டூலை யூஸ் பண்ணி ரைட் ஏதோ ஒரு அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு விடயம் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் கீயோடு அல்லது இவ்வாறான ஒரு மார்க் பண்ணும்போது கிளிக் பண்ணி இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்தை கிளிக் பண்ணியாச்சு, இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். ரைட், இவ்வாறு எங்களுக்கு
இவ்வாறு அதை ஷேப்பை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆல்ட் கீயோட கிளிக் பண்ணினால் அதே போல் காப்பி ஒன்று பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ இது ஒரு வகையில் இந்த இடத்துல இன்னொரு கலரை மாத்திரம் இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கலரை மாற்றிக்கொள்ளலாம். ரைட் ரைட். ஸோ இந்த பேக்கரி என்று சொல்லக்கூடிய இந்த நேமுக்கும் ஒரு கலரை கொடுக்குறேன், yellow கலர் மாதிரி. ரைட். ஸோ ஃபஸ்ட்டில் நாங்கள் செலக்ட் பண்ணணும். இவ்வாறு ஒரு கலரை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே. ஸோ இவ்வாறு எங்களுக்கு லோகோவை தேவையான முறையில் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து இந்த இடத்துல பாருங்கள், டீ என்று சொல்லக்கூடியது. இப்போ இது நான் நினைக்கிறேன் க்ரீனோடு சம்மந்தப்பட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ அதனால் ஒரு இலை ஒன்று செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது வந்து நான் ஜென்ரலாகவே நேமை போடுறேன். ஏதாவது ஒரு கம்பெனின்ற நேமாக இருக்கலாம்ன்றனால இந்த இடத்துல வந்து டீன்னு சொல்லும்போது, அதாவது இந்த பென் டூல் மூலமாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வாறு நமக்கு வரும்போது திரும்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு இலை மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்கு டபுள் கிளிக் பண்ணி க்ரீன் கலரை கொடுத்துக்கொள்கிறது. ஓகே. ஸோ அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு கோடு போட்டுக்கொள்ளலாம், இலை மாதிரி. ஸோ இவ்வாறான ஒரு கோடு. அதுக்கு ஒரு ஒயிட் கலர். ரைட். இதை வந்து நான் ஸ்ட்ரோக் ஆக்குறேன். நான் ஸ்ட்ரோக் ஆக்கி கொண்டேன்னு சொன்னால் இதில் வெயிட்டை கூட்டலாம் இவ்வாறு. ரைட். இவ்வாறு இலை போன்ற வடிவத்தில் டிசைனை செஞ்சு கொள்ளலாம். ரைட். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதை ஷிஃப்ட் மூலமாக இதை தேவையான அளவு சைஸை குறைச்சிக்கொள்ளலாம். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணும் மூலம் அதோட ஷேப் மாறாமல் இருக்கும். ரைட். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ், அதாவது ரெண்டுக்கும் ஒரு கலர்ஸ், இல்லாட்டி இந்த எழுத்துக்கு ஒரு கலரும் ரைட், இந்த இடத்துக்கு இன்னொரு கலர். ரைட். ஸோ இவ்வாறு மாற்றங்களை கொண்டு வரலாம், அல்லது இது கேபிட்டலாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு மாற்றங்கள் கொண்டு வரும்போது சிம்பிளாக இருக்கும். ரைட். இந்த இடத்துல இது ஒரு கோடை கொடுக்கலாம். ஸோ இவ்வாறு சேஞ்சஸை பண்ணும்போது ரைட், ஆல்ட் கீ மூலமாக இவ்வாறு காப்பி பண்ணி அதுக்குரிய சைஸை குறைச்சி கொள்ளலாம். அதுக்குரிய கலரை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த மெத்தட் வந்து இரண்டு சொற்கள் வரும்போது அதுக்குரிய 2 கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? 2 ஆரம்ப சொற்களை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த இடத்துல பாருங்கள், GMன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். GMன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுக்குரிய ஃபாண்ட்டை மாற்றுறேன். அடுத்து வந்து இந்த GMஐயும் வேறு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து GMன்றது சைஸை நீங்கள் தேவையான ஃபாண்ட்டை மாற்றி சைஸை ஷிஃப்ட் மூலமாக மாற்றிக்கொள்ளுங்க. ரைட். இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் இந்த GMஐ போட்டுக்கொள்ளலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி. ரைட். அதுக்குரிய கலர்ஸை மாற்றிக்கொள்ளலாம். டபுள் கிளிக் பண்ணி இவ்வாறு டபுள் கிளிக் பண்ணி அதுக்குரிய கலர்ஸை மாற்றிக்கொள்ளலாம். ரைட். ஸோ இது முன்னோக்கி பின்னோக்கி வர்றதுக்கு முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சுக்கு போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்டிங் இருக்குது, பிரிங் ஃபார்வர்டு இருக்குது, சென்ட் பேக்வேர்டு இருக்குது, சென்ட் டு பேக் இருக்குது. நான் சென்ட் டு பேக் பண்ணுறேன், பின்னால் போயிடுச்சு. ஓகே. ரைட். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி இதை ஒயிட்டாக கொடுக்குறேன். ரைட். ஸோ இவ்வாறான சேஞ்சஸை செய்யலாம் இந்த இடத்துல. ரைட். ஸோ அது ஒரு லோகோ போன்று செயற்படும். ரைட். ஸோ இதை செலக்ட் பண்ணி இதுக்குரிய கலரை சரியாக கொடுத்துக்கொள்ளலாம்.
ரைட். ஸோ இவ்வாறு அதற்குரிய கலரை கொடுத்து கொள்ளலாம். ரைட். ஸோ இவ்வாறு 2 டெக்ஸ்ட் மூலமாகவும் லோகோவை எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய டூல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த பென் டூல். ரைட். ஸோ இவ்வாறு வரையக்கூடிய இந்த பென் டூல், இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய சேஞ்சஸ், இந்த கலர், முன்னோக்கி இருக்கக்கூடிய கலர், ஸ்ட்ரோக் என்று வரக்கூடிய இந்த கலர், அடுத்தது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி 4 வகையான மாற்றங்கள். ரைட். அடுத்து வந்து இவ்வாறான டூல்ஸ், ரெக்டாங்கிள் டூல்ஸ், கிரேடியன்ட் டூல்ஸ். ஸோ உதாரணத்துக்கு ரெக்டாங்கிள் டூல்லிருந்து இந்த கிரேடியன்ட் டூலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இவ்வாறு டபுள் கிளிக் பண்ணும்போது இவ்வாறான சேஞ்சஸை கொண்டு வரலாம். இதுக்கான மாற்றங்களை இந்த இடத்துல இருக்குது கிரேடியன்ட்டுன்னு சொல்லி. விண்டோஸில் போயிட்டு கிரேடியன்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். விண்டோவில் போயிட்டு கிரேடியன்ட். ஸோ இந்த இடத்துல கிரேடியன்ட்டில் தேவையான ஸ்லைடரை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்லைடருக்குரிய கலரை இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ஸோ இவ்வாறான ஒரு கலரை செலக்ட் பண்ணலாம், அல்லது ஸோ இந்த கலர்லேருந்து உங்களுக்கு பிக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்லைடரை மாற்றும் போது இது கூட்டி குறையும். இந்த இடத்துல கிரேடியன்ட் சேஞ்சஸை கொண்டு வரலாம். ரைட். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர் போன்ற விடயங்களையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வாறான டூல்ஸ் தெரிந்திருக்கும் போது ஈஸியாக லோகோ செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.